This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா சிக்கன் 65. ஸோ சிக்கன் ஒரு 300 கிராம் போன்லெஸ் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேவையானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி ஒரு 2 to 3 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டையோட ஒயிட் எல்லோ கிடையாது, ஒயிட் 2 முட்டை, தென் தயிர் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைக்கு தேவையானது. ஸோ ஒரு பாத்திரத்தில் கழுவின சிக்கனை எல்லாம் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே அதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர், காஷ்மீர் சில்லி, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். முட்டை வந்து ஒயிட் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல் முட்டையை சேர்க்குறதோட இது சேர்க்குறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் தயிர் பார்த்து சேர்த்துக்குங்க, உங்கள் சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பும் அளவு பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப உப்பு இல்லாமல் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒரு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து சின்ன லெமன் ஜூஸ் போட்டு அந்த தனியாக அந்த சாறு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபைனலாக நல்லா ஃப்ரை பண்ண பிறகு அது மேலே லைட்டாக போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும். ஸோ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து 2, 3, 4 பீஸ், கொஞ்சம் நிறையா போடாமல் கேப் விட்டு ஒரு 4-5 பீஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஒரு சைடு நல்லா லைட்டாக வெந்த உடனே கரண்டி வச்சு அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஸோ நல்லா அது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா அது வந்தோடனே கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் 2 பக்கமும் நல்லா திருப்பி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா ஃப்ளெஷ்ஷியாக, நல்லா சாஃப்டாக, ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.